தற்போதைய அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் சென்னை கிண்டி கத்திப்பாரா மெட்ரோ ரயில் நிலையத்தில் நடந்து வரக்கூடிய 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளை ஆய்வு செய்வதற்காக சென்றிருந்தார். இந்த நிலையில் அங்கு மெட்ரோ ரயிலில் பயணிகளுடன் அவர் கலந்துரையாடிய காட்சிகளையும் பார்த்தோம். விவரங்களுக்கு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, விவரங்கள். வணக்கம் பரிதா. முதலமைச்சர் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்ட ஆய்வுகளை பார்வையிட்டு வருகிறார். இந்த சூழல்ல அவர் மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் பொழுது மெட்ரோ ரயில் பயணிக்கக்கூடியவர்களிடமும் மற்றும் மெட்ரோ ரயில்ல பயணிக்கக்கூடிய பணியாளர்களிடமும் அவர் உரையாடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த சூழல்ல அந்த பணியாளர்களிடம் அமர்ந்து அந்த பயணம் செய்யக்கூடிய அந்த சௌகரியங்கள் குறித்தும் எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு ரயில் உங்களுக்கு இயக்கப்படுகிறது என்பது குறித்து எல்லாம் அவர் கேட்டறிந்தார். அப்பொழுது பயணிக்கக்கூடிய பயனாளர் முதலமைச்சரை ஆற தழுவி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அந்த காட்சிகளை கூட பார்க்க முடிகிறது. அவர் மெட்ரோ ரயில் முழுவதுமாக டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுத்துக்கொண்டு அவர் பொதுமக்களாக முதலமைச்சர் மெட்ரோ ரயில்ல பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை போக்குவரத்தினுடைய அடையாளத்தையே மாற்ற உள்ள சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டப்பணிகளை தமிழக முதலமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். ஓமந்தூரார் மெட்ரோ நிலையத்திலிருந்து அவர் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். அப்பொழுது மெட்ரோ ரயில்ல மக்களாக இந்த ஆய்வு பயணித்து மெட்ரோ ரயில்ல பயணித்து அவர் ஆய்வு மேற்கொண்ட அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதே போல தற்பொழுது அவர் ஆய்வுகளை முடித்துக்கொண்டு போரூர் பைபாஸ் மற்றும் பூந்தமல்லி மெட்ரோ நிலையங்களிலும் ஆய்வு மேற்கொள்வதற்காக அவர் வருகை தந்திருக்கிறார். இதன் முக்கியத்துவம் குறித்தும் 2ஆம் கட்ட திட்டத்தினுடைய தற்போது நிலைகள் என்ன என்பதையும் முதலமைச்சர் விரிவாக அதிகாரிகளிடம் விவரங்களையும் கேட்டறிந்திருக்கிறார். இந்த சூழலில் அவர் போரூர் வந்தடைந்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று மேற்கொள்ளும் இந்த ஆய்வு சென்னை மெட்ரோ ரயிலினுடைய 2ஆம் கட்ட திட்டத்தினுடைய முன்னேற்றத்தையும் மதிப்பீடு செய்யும் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல அவர் சென்னை கத்திப்பாராவிலிருந்து அவர் போரூர் சென்றடைந்திருக்கிறார். இப்பொழுது அவர் இந்த மெட்ரோ ரயிலையும் பயணிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்பொழுது பார்க்க முடிகிறது. அப்பொழுது பயனாளர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக்கொள்வது மற்றும் அவருடன் உரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அப்பொழுது முதலமைச்சர் பயனாளர்கள் அமரக்கூடிய அந்த இருக்கையில அமர்ந்து பயணம் செய்திருந்தார். அப்பொழுது பயணம் செய்யக்கூடிய பொதுமக்களும் அவருடன் அமர்ந்து அவரை ஆற தழுவி அமர்ந்து வந்த அந்த காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல அவர் கிண்டியிலிருந்து புறப்பட்டு அவர் போரூர் சென்றிருக்கிறார். போரூர் புறவழிச்சாலை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு உள்ளே முதலமைச்சர் சென்று ஆய்வை தொடங்கியிருக்கிறார். பூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வெளியே பொதுமக்களும் முதலமைச்சரை பார்ப்பதற்காக இருபுறங்களும் பார்வையிடுவதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் பயணப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் வெளியாகி இருக்கிறது. அடுத்த கட்டமாக அந்த ஆய்வினுடைய நிறைவு பகுதிக்கு அவர் சென்றிருக்கிறார். அதாவது போரூரிலிருந்து பூந்தமல்லி இணைப்பு சாலை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக தயார் நிலையில் இருக்கிறது. அந்த முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. போரூர் புறவழிச்சாலை மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து ஆளில்லா ரயில் மூலம் பூந்தமல்லி மெட்ரோ நிலையத்திற்கு முதலமைச்சர் செல்கிறார். அதாவது ஆளில்லா மெட்ரோ ரயில் பயணம் என்பது அந்த மெட்ரோ ரயிலில் பொதுமக்கள் பயணிப்பார்கள், ஆனால் லோகோ பைலட் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் இயக்கமாகவே இருக்கிறது. அந்த பயணத்தில் தான் தற்பொழுது அவர் சோதனை ஓட்டத்தை முதலமைச்சர் பார்வையிடுகிறார். முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்துல இந்த ஆய்வுகள் அனைத்தையும் முடித்துவிட்டு பூந்தமல்லிக்கு புறப்பட இருக்கிறார். முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய இந்த இடங்கள் 10 வழித்தடத்துல மெட்ரோ நிலையங்கள் அமைந்திருக்கிறது. பூந்தமல்லி புறவழிச்சாலை, பூந்தமல்லி, முல்லைத்தோட்டம், கரையாஞ்சாவடி, குமணஞ்சாவடி, காட்டுப்பாக்கம், ஐயப்பந்தாங்கல், தெல்லியாரகரம், போரூர் புறவழிச்சாலை மற்றும் போரூர் ஜங்ஷன் என கிட்டத்தட்ட 10 வழித்தடங்கள் இங்கே, அதாவது 10 நிலையங்கள், 10 ஸ்டேஷன் அமைந்திருக்கக்கூடிய அந்த அனைத்து வேலைகளையும் முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இந்த சூழல்ல அவர் கிண்டியிலிருந்து புறப்பட்டு போரூர் சென்றடைந்திருக்கிறார். போரூர் ரயில் நிலையத்தில் சென்றடைந்து அதிகாரிகளிடம் அந்த முடிவுற்ற பணிகள் குறித்தும் அடுத்த கட்டமாக நடைபெற இருக்கக்கூடிய பணிகளும் மக்களுடைய பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த ஏற்பாடுகள் குறித்தும் அவர் முதலமைச்சர் அதிகாரிகளுடைய கேட்டறிந்திருக்கிறார். போரூர் புறவழிச்சாலை மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து தற்பொழுது முதலமைச்சர் உள்ளே சென்று ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று மேற்கொள்ளும் இந்த ஆய்வு சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தினுடைய முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்யும் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. மொத்தமாக 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 116 கிலோமீட்டர் நீளத்துல
3 புதிய வழித்தடங்கள் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டப் பணிகள் நடைபெற்று வருகிறது. வழித்தடம் 3 பொறுத்த வரைக்கும் மாதவரம் முதல் சிப்காட் வரை சுமார் 45.8 கிலோமீட்டர் நீளத்துல 48 நிலையங்களுடன் இந்த வழித்தடம் அமைகிறது. இதுல உயர்மட்ட பாலமும் சுரங்க பாதையும் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த 4ஆம் வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி புறவழிச்சாலை வரைக்கும் 26.9 கிலோமீட்டர் நீளத்துல 28 நிலையங்களோட அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை முதலமைச்சர் அதிகாரிகளுடன் அந்த பணிகள் குறித்தும் கேட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த வழித்தடத்துல மிக முக்கிய பகுதியாக பூந்தமல்லி பைபாஸ்ல இருந்து வடபழனி வரை 14 கிலோமீட்டர் நீளமுள்ள தற்போது இயக்கத்திற்கு தயாராகக்கூடிய முடிவுற்ற பணிகள் குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளுடன் கேட்டறிந்திருக்கிறார். தொடக்கத்துல 10 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்க திட்டமிடப்பட்டிருந்தது. பூந்தமல்லி முதல் போரூர் வரை மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்திலும், போரூர் முதல் வடபழனி வரை மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்திலும் ரயில்களை இயக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வழித்தடம் 5 பொறுத்த வரைக்கும் மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வரை 44.6 கிலோமீட்டர் நீளத்துல 48 நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுவே அதிக நிலையங்கள் கொண்ட வழித்தடமாக பார்க்கப்படுகிறது சென்னை புறநகர்ல. இது பெரும்பாலான பகுதி உயர்மட்ட பாலமாகவும் ஒரு பகுதி மட்டுமே சுரங்க பாதையும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ நிர்வாகம் 2028ஆம் ஆண்டுக்குள்ள சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்தை முழுமையாக நிறைவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த பணிகளை துரிதப்படுத்துவதற்காக முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். இன்றைய ஆய்வின் ஒரு பகுதியாகத்தான் முதலமைச்சர் சென்னை மெட்ரோ பகுதியிலிருந்து தற்பொழுது அவர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வு செய்யக்கூடிய அந்த காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. பயணிகளுடன் அமர்ந்து அந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். பயணிகளுடைய சௌகரியம் மற்றும் அசௌகரியத்தை கேட்டறிந்திருக்கிறார். எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு ரயில் வருகிறது, இந்த பகுதியில எந்த மாதிரியான மக்கள் அதிகமாக பயணிக்கிறார்கள், மாணவர்கள் பயணிக்கிறார்களா அல்லது பணிக்கு செல்லக்கூடியவர்கள் பயணிக்கிறார்களா, எந்த வேளையில அதிகப்படியான மக்கள் மெட்ரோவை பயணிக்கிறார்கள், காலை வேளையில் அதிகமாக பயன்பாடு இருக்கிறதா, மதிய வேளையிலும் கூட்டங்கள் இருக்கிறதா, எந்தெந்த நேரங்கள்ல அதிகப்படியான மக்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்குது, அப்பொழுது அதிக மக்கள் பயன்படக்கூடிய இடங்கள்ல இன்னும் மெட்ரோக்கள் அதிக எண்ணிக்கையில இயக்குவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா என்றும் ஆய்வுல அதிகாரிகளுடன் கேட்டிருந்தார். தற்பொழுது 10 நிமிடத்திற்கு ஒரு ரயில் போதுமானதாக இருக்கிறதா என்றும் கேட்கப்படுகிறது. பொதுவாகவே பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய மாலை வேளைகள்ல பள்ளி கல்லூரிகள் பணிக்கிலிருந்து வீடு திரும்புபவர்கள் எல்லாம் அந்த வேலையில தான் பயணப்படுவார்கள். அந்த சூழல்ல 10 நிமிடத்திற்கு ஒரு முறை இயக்கக்கூடிய அந்த ரயில் சரியாக இருக்கிறதா, போதுமான அளவில் இருக்கிறதா, மக்கள் அதிக கூட்ட நெரிசலில் பயணிக்கிறார்கள் அல்லது சௌகரியமாகத்தான் பயணிக்கிறார்களா என்று குறித்தெல்லாம் முதலமைச்சர் இந்த ஆய்விலே பொதுமக்களோடு கேட்டறிந்திருந்தார். அப்பொழுது கூட அவர் அதாவது மெட்ரோ பணியில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடன் கூட அமர்ந்து முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்ட அந்த காட்சிகளை கூட பார்க்க முடிகிறது. இந்த ஆய்வினுடைய ஒரு பகுதியாக முதலமைச்சர் ஓமந்தூரார் மெட்ரோ நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து நந்தனம் மெட்ரோ ரயில் இயக்க கட்டுப்பாட்டு மையத்தில் பார்வையிட்டார். அங்கு ரயில் இயக்கம், பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் 2ஆம் கட்ட திட்ட முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார். பின்னர் கிண்டி வழியாக வாகனத்தில் போரூர் பைபாஸ் மற்றும் பூந்தமல்லி மெட்ரோ நிலையங்களுக்கு சென்று பணிகள் மற்றும் மீதமுள்ள கட்டுமான முன்னேற்றங்களையும் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அவர் ரயிலில் பயணிப்பதற்கு முன்னதாகவே டிக்கெட் பெற்றுக்கொண்டு தான் அவர் சென்றிருந்தார். அவரோடு பயணிக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் மெட்ரோ ஊழியர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே டிக்கெட் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் பயணிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது.